பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் பார்க்கலாம். மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. இது எப்படின்னா ஸ்கூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வித்தின் 6 months எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு இதுதான் எங்களுடைய டீச்சர்ஸ் டீம், இதுதான் லைப்ரரி, இதுதான் ப்ளே கிரவுண்ட் சொல்லிட்டு காட்டுவாங்க. கரெக்டாக? தட் இஸ் கால்டு ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். தட் மீன்ஸ் வித்தின் 6 months எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்கல்ல, தட் இஸ் சேம் ஆஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஓகே, அதே மூணாவது அதே பேரண்ட்ஸை கூப்பிட்டு சப்போஸ் ஸ்பெஷல், இப்போ இந்த கோவிட் சமயத்தில் இருக்குது, இல்லை ஒரு ஆனுவல் எக்ஸாம்னா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்களே, அதே மாதிரி கம்பெனியில் ஒரு பிக் ப்ராஜெக்ட் வேறு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க. ஓகே, இல்லாட்டி இன்னொரு கம்பெனியை வாங்குறாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸ்ட்ராடனரி ஜென்ரல் மீட்டிங், இஜிஎம்னு பேர். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், அப்புறம் ஏஜிஎம், அப்புறம் இஜிஎம். இந்த மூணுமே வந்து வித் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் மாதிரி ஈக்குவல். ஓகேயா? இப்போ ஃபோர்த்து வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே டீச்சர்ஸோட மீட்டிங் வச்சுப்பாங்க. கரெக்டாக? அதே மாதிரி கம்பெனி அவங்க டைரக்டர்ஸ் கூட வச்சுட்டா இட்ஸ் கால் டைரக்டர்ஸ் மீட்டிங். அது எவ்ரி மந்த் ஒரு மீட்டிங் வச்சுக்கணும். ஓகேயா? இது ஃபோர்த்து. ஃபிஃப்த்து ஸ்பெஷல் மீட்டிங் வாங்க, அதாவது கிளாஸ் மீட்டிங். அதாவது இந்த எம்ப்ளாயீஸும் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸும் கிடையாது. ஓகே, வெளியிலேருந்து சப்போஸ் கிரெடிட்டர்ஸோட ஒரு மீட்டிங், இல்லாட்டி பேங்க்ஸோட மீட்டிங் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஸ்பெஷல் மீட்டிங் ஆர் கிளாஸ் மீட்டிங். ஓகேயா? ஸோ மொத்தம் 5 மீட்டிங்ஸ். தேங்க்யூ.